இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தான் இந்த குடும்பத்தை லீட் பண்ணுறோன்ற ஒரு சிந்தனை ஆணுக்குள்ளே, அதாவது கணவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்யூச்சரை பற்றிய ஃப்யூச்சரிஸ்டிக் பார்வை, எதிர்காலம் சார்ந்த பார்வை இருக்குல்ல, அது பெண்ணுக்கு வந்துடும். நிறைய பெண்கள்கிட்ட இந்த வார்த்தை வரும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சரின்றது வரும். இந்த மாதிரி ஒரு சூழலில் கணவன் மனைவி, ஸோ மனைவி கணவர் ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லை, நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுல போய் இது ஒரு 15 லட்சம் இருந்ததுன்னா அந்த இடத்த வாங்கிடலாமே, இந்த இதுக்கே போகிறாங்க. இதுக்கு காரணம் குழந்தைங்களை காரணமாக சொல்லுவோம். எதிர்காலம் வருமானத்துக்கு மேலே இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது. அந்த நேரத்தில் இவங்க வராங்க. எப்படி மேடம் உங்கள் குழந்தைங்கள ஹேண்டிகேப்டாகவே வளர்க்குறீங்க? ஹேண்டிகேப்டாவா? சொத்தை நிறைய சேர்த்துட்டு எதை இழக்கிறது? மெதுவாக அந்த அசட்டோட வேல்யூவை பற்றி மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறது. இது ஒரு போதை. இது ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கினது இப்போ 1.25 கோடின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 6-7 வருஷத்தில். அப்படின்னா இன்னொரு 10 வாங்கி போட்டுட்டா ஒரு 20 கோடி லைஃப் லாங். என் பையன் என் பேரன் வர பிரச்சனை அப்படி போய்டும். நாங்கள் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டுருந்தா எல்லாத்தையும் வச்சுருந்துருக்கலாம். சரி, போயிடுச்சு. நீங்கள் தான் உங்களை பார்த்தோம், சொத்து போச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆசையா பேராசையா, இன்பமா துன்பமா, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு நான் கொஞ்சம் நேரம் சோகமாக நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு ஆசை போதும் அப்படின்னு ஒரு இருக்கு. இன்னொருத்தருக்கு பேராசை தான் வேணும், பேராசையே பத்தாதுங்கிற பேராசைக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. அது மாதிரியான மனிதர்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க. அது மாதிரி உங்கள் கதவை தட்டினவங்களுக்கு நீங்கள் அவங்க மனதை திறந்து வச்ச விஷயம் என்ன? கணவன் மனைவி இதில் சேலஞ்சிங் கேரக்டர் மனைவி. பொதுவாக நிறைய கணவன் கேரக்டர் தான் பார்ப்போம். ஆமாம். மனைவி கேரக்டரில் என்ன வித்தியாசம்னா, பொதுவாக சார் ஆண் தான் இந்த குடும்பத்தை லீட் பண்ணுறோன்ற ஒரு சிந்தனை ஆணுக்குள்ளே, அதாவது கணவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்யூச்சரை பற்றிய ரொம்ப பெரிய பிளான்லாம் இருக்காது. என்ன சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம், அது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. 5 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எல்ஐசி, அப்புறம் ஏதோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் இடம் ஒன்று வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், பார்த்துக்கலாம், அவ்வளோதான் இருக்கும் அவனுக்கு. கொஞ்சம் இதில் சில பேர் டீப் டவுன் ஒர்க் பண்ணுவாங்க. 25ஆவது வருஷம் இவ்வளோ வந்துடும் சார் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃப்யூச்சரிஸ்டிக் பார்வை, எதிர்காலம் சார்ந்த பார்வை இருக்குல்ல, அது பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய முடிவுகளை பெண் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது எடுக்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண் என்ன சொல்லுவார்னா, இந்த இடம் பார்த்தேன், இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, இதை தான் வாங்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு. இந்த 2 இடம் பிடிச்சிருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க மாட்டார் அவர். இதை தான் நான் வாங்க போகிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சரி அப்படின்வாங்க. நிறைய பெண்கள்கிட்ட இந்த வார்த்தை வரும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சரின்றது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் கணவன் மனைவி, ஸோ மனைவி ஃப்யூச்சரிஸ்டிக். அதனால் அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த கணவன் மனைவி தான் என்கிட்ட வராங்க. இந்த மனைவியோட ப்ராப்ளத்தை நான் நேரடியாக சொல்கிறேன். இந்த அவங்களுக்கு இடையில பேசினது அதில் இருந்தெல்லாம் கட் பண்ணி நேராக இங்கே வரோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு எல்லாம் அவர் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவர் ஃப்யூச்சர் பற்றி பெருசாக யோசிக்க மாட்டார், அதனால் கொஞ்சம் அசட்ஸ், சொத்து இருந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு முதல்ல ஒரு இடம் வாங்குகிறாங்க. அது ஒரு நிறைவை கொடுக்குது. ஏன்னா வாங்கினதும் ஒரு 6 வருஷத்தில் பார்த்தா அது ஒரு 1.5 மடங்கு விலை ஏறிடுச்சு, அது இதுன்னு சொல்கிறாங்கன்னொடனே ஒரு நிறைவு வருது, அப்போ பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் 2வது ஒரு வீடு வாங்குகிறாங்க, இது இருக்கட்டும் அப்படின்னு.
அது வாடகை கொடுக்குறாங்க, அதில் ஏதோ வருது. அப்புறம் அடுத்து இன்னொரு வீடு வாங்குவோன்னு வாங்குறாங்க. அப்படியே மெதுவாக இந்த அம்மாவோட பார்வை வந்து சொத்து சேர்க்கறதுல நிறைய போயிடுச்சு. கணவர் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக இல்லை, நான் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதில் போய் அதில் ஒரு 2-3 வாங்கினதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த லாபத்தை பார்த்து அதுதான் வாழ்க்கை, அது இருந்தால் போதும், அதை அதிகம் சேர்க்கணும் அப்படி ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து தான் சம்பாதிக்கிறது, கணவன் சம்பாதிக்கிறது, இன்னும் இவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதாவது வாங்க முடியுமா, என்னெல்லாம் இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து என்னென்னலாம் சேர்க்க முடியும் அப்படின்றத வச்சு இது ஒரு 15 லட்சம் இருந்ததுன்னா அந்த இடத்த வாங்கிடலாமே, இந்த இதுக்கே போகிறாங்க. இதுக்கு காரணம் வந்து குழந்தைங்கள காரணமாக சொல்லுவோம். எதிர்காலம் ஒரு பையன் ஒரு பொண்ணு, பெரிய பையன் சின்ன பொண்ணு. ஸோ இங்கேருந்து எல்லாம் எனக்கு அப்புறம் நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது வந்து ஓரளவுக்கு முதல்ல வந்து ஓகே ஆகுது கணவன் மனைவிக்குள்ளே. இப்போ கணவனுக்கு பெரிய பிரச்சனையாகுது. ஏன்னா இவங்க வந்து சொல்ல கேட்காம வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஏதோ கையில் இருக்கிற பணத்தில் வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் கடனே இல்லைனாலும் பரவாயில்ல பர்சனல் லோனை போடு, அந்த லோனை போடு, இந்த லோன் இந்த இடத்த விட்டால் வராது அப்படின்னு வாங்கியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறது. ஒன்று இடம், இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு, இல்லைன்னா அந்த தனி வீடு இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது சரசரன்னு பார்த்தா ஒரு 4-5 இதுக்கு கமிட்மெண்ட்டு டக்குன்னு ஆனதில் வருமானத்துக்கு மேலே இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது. பெரிய பிரச்சனையாகுது. கடன் அதிகமாக போகுது, இஎம்ஐ வருது, நீங்கள் யாராவது ஏதாவது பணம் கொடுத்தா பரவாயில்லையே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு போயிடுது. அந்த நேரத்தில் இவங்க வராங்க. அவர் வந்து என்னால் இதுக்கு மேலே முடியல சாமி, நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு வரார். ஏன்னா நான் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், சொந்த பந்தத்தெல்லாம் வச்சு சொல்லியாச்சு, எங்கள் அப்பா அம்மா வச்சு சொல்லியாச்சு, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து குழந்தைங்க இருக்குது, எதிர்காலம். அப்போ இப்படிலாம் ஏதாவது இருந்தால் தானே நல்லது, அது கையில் பணம் வச்சுருந்தா வேறு தானே செலவு பண்ணுவோம். இது இப்படி அதாவது சேர்க்கிறதுன்றது நீங்கள் நார்மலாக சொல்லுவாங்க 100ல் வந்து 20% சேருங்கன்னுவாங்க. இவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா 80% சேர்த்துறது, 20%ல் வாழ்க்கையை நடத்திக்கலான்ற மாதிரி, அப்படி அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்கு எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. இதுதான் அவர் சொல்கிறார். இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மேடம்கிட்ட பேசும்போது மேடம் வந்து ரொம்ப கிளியர், சார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சு, அதனால் ஃபினான்ஸில் நம்ம கஷ்டமே படக்கூடாதுன்னு ஒரு பார்வை. அப்புறம் என்ன முடிவுனாலும் இவர் தான் எடுப்பார், நான் இவரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ எனக்கு நாளைக்கு ஏதோ ஒன்றுன்னா இவர் இருக்கார் ஃபைன், நாளைக்கு ஒரு அன்வான்டாக ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த குழந்தைங்க அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் இருக்கணும்னு வாங்குகிறேன். அது 1-2 கொஞ்சம் எல்லை மீறிடுச்சு தான், தப்பு தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது செஞ்சாகணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ இது எப்படி நிற்கிறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா 2 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். 6 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தா, இல்லை 5.5 கட்டுற மாதிரி இருந்தா, 5.25 கட்டுற மாதிரி இருந்தா தான் பிளான். ஆனால் இத்தனைக்கும் உங்களுக்கு பேசிக் அடிப்படையில் இடம் சொத்து ஓரளவுக்கு இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அந்த வேட்கை, இந்த இன்னும் அது அப்படின்றது இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, வாங்கணும் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம் மேடம் அப்படின்னு தான் இந்த செஷன் இப்படி தான் ஆரம்பிக்குது. குழந்தைங்க 2 குழந்தைங்க படிக்கிற வரை என்ன செலவாகும் போடுறோம், சரி. அப்புறம் அவங்க கல்லூரி படிப்புக்கு எவ்வளோ செலவாகும் போடுறோம். அப்புறம் திருமணம், ஒரு ரீசனபிளாக திருமணமுக்கு இவ்வளோ செலவாகும் போடுறோம். அன்எக்ஸ்பெக்டட் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு இவ்வளோ செலவாகும். அதெல்லாம் போட்டு பார்த்தா இவங்க அசட் வாங்கியிருக்காங்கல்ல, அதில் ஒரு 50% இருந்தாலே போதுமானது. அப்படி தான் வருது. சரி, இன்னொரு 25% வந்து இவங்களோட எதிர்காலத்துக்காக இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் லைஃப் அதுக்காக இருக்கலாம். அப்படி பார்த்தா அந்த ஒரு லாஸ்ட் 25% இருக்குல்ல, ஒரு 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 3 கோடி அளவு வந்து தேவையில்லாத வேலை. அப்போ அதில் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு ஈகோ தடுக்குது. ரொம்ப காமன் சென்ஸ் என்னென்னா, இந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்து எல்லாம் அந்த அம்மாவும் என்னென்னமோ சேர்க்குது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா
ஒரு திடீர்னு இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அப்படி என்னென்னமோ அதில் பணத்தை சேர்க்கணும். பக்கம் நியாயத்தை எப்படிலாம் திரிக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி. ஆனால் கடைசியாக வந்து அந்த அம்மாவுக்கு வந்து என்ன சுற்றினாலும் 60-70% தான் வருது. ஒரு 40-30% தேவையில்லாது எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோன்றது தெரியுது. இப்போ இருக்கிற அசட்டில் நம்ம வாங்கினதுலையே ஒரு 2 அசட்டையோ 3 அசட்டையோ விற்றுட்டோம்னா ஐ திங்க் வி ஆர் சேஃப். இப்போ ஒரு 6 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறதுல 5 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறதுல 6 லட்ச ரூபா இஎம்ஐக்கு பதில் 5 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 3.5 லட்ச ரூபா இஎம்ஐ இருக்கும். இது 1.5 லட்சம் அல்லது 1 லட்சத்தை வச்சு நம்ம ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கலான்ற மாதிரி அதை கொடுத்துடலாம் அப்படின்னா முடியவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு அவங்களோட டெசிஷனை வந்து தப்பு சொல்கிறோம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கணவர் வந்து பிரியறேன்னு சொன்னால் கூட இவங்க வந்து இதை வாங்கினது சரின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்களே தவிர அவர் பிரியறதை பற்றி இவங்க பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இது அசட் இருக்கே, இதில் என்ன சூப்பர்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அசட் இருக்குது, ஹஸ்பண்ட் எதுக்குங்கிற மாதிரி. ஆமாம், எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அசட்டெல்லாம் இந்த அம்மா எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணி இவங்க பேரில் வாங்கிருச்சு. அவர் போனாலும் பரவாயில்லன்றாரு, எனக்கு பீஸ் தான் முக்கியம், எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கிட்டு போனேன் ஆளை விடுன்றார். எங்கே டேஞ்சர் ஸ்டேட்டஸ் வருதுன்னா அவரால் தாங்கவே முடியலன்ற போது மெதுவாக ஆல்கஹாலிக்காக மாறுறார், குடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் அந்த மாதிரி பழக்கமே இல்லாதவர். குடிக்கிறதுக்காக காரணம் தேடுவாங்கல்ல, அப்படியாலும் இல்லை அவர். இது தள்ளுது அவர். அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே வர பிடிக்கல, ஒரு டெய்லி சண்டை, வேண்டான்னு சொன்னால் இது கொடுத்துடலாம், இது வேண்டான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பேசி அந்த அசட் மேலே இருக்கிற ஆசை, பார்வை, அதீத ஈர்ப்பு, நீங்கள் சொல்கிற பேராசைக்கும் மேலே. ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வருமானத்துக்கு இருக்குது, குழந்தைங்களுக்காக 2 இடம் இருக்குது, ஆண் ஒன்று பெண் ஒன்று, 2 இடம் வேக்கன்ட் சைட்டில் ஏதோ வாங்கி போட்டு வச்சுருக்கோம். 20 வருஷம் நல்ல இடம், மெயினான இடத்துல இருக்குது. 20 வருஷம் கழித்து அது ஒரு நல்ல அசட் வரும். பேங்க்கில் கொஞ்சம் கேஷ் இருக்குது, போதும்ல, பத்த மாட்டேங்குது. இன்னும் ஒரு 10 அசட் இருந்துருச்சுன்னா அப்படின்னு அந்த மைண்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க. இப்போ நான் சொன்னேன், எப்படி மேடம் உங்கள் குழந்தைங்கள இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி மேடம் உங்கள் குழந்தைங்கள வந்து ஹேண்டிகேப்டாகவே வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஹேண்டிகேப்டாவா? எங்கள் குழந்தைங்களாம் நல்ல குழந்தைங்க. இல்லை மேடம், மைண்டில் எப்படி ஹேண்டிகேப்டாக வளர்க்குறீங்க? குழந்தைங்களோட மைண்ட் வந்து ஹேண்டிகேப்டு. உங்கள் குழந்தைங்களோட மைண்டுக்கு கையை வெட்டி காலை வெட்டி என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா புரியல அவங்க. எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து பேக்கப் இருக்கணும். ப்ளே கிரவுண்டில் அவங்க தங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்க ரிஸ்க் எடுக்கணும். பேக்கப் வந்து அப்பா அம்மா வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவனுக்கு ப்ளே கிரவுண்டே வேண்டாம், அவன் எக்ஸ்ப்ளோரே பண்ண வேண்டாம், அவன் வந்து பேருக்கு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கலாம். எல்லாம் நீங்கள் வாங்கி எல்லாமே இருக்குது. ஃப்யூச்சர் நீங்கள் சொல்கிறது அங்கே தானே வருது. சரி, உங்களுக்குமே வச்சுக்குவோம், 60 வயசு கழித்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓடிட்டுருக்கிற நீங்கள் 2 பேரும் வீட்டில் உட்காருவீங்களா? முதல்ல உட்கார முடியுமா உங்களால்? முடியாது சார். அப்போ ஏதோ ஒரு ஒர்க் செய்ய போகிறோம், அந்த ஒர்க்குக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வரப்போகுது. நீங்கள் 2 பேர் தான்னா அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக மேனேஜபிள் ஆகிடும். அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஒரு 2 அசட் இருக்கலாம், போதும். எதுக்கு இவ்வளவு அப்படின்னு பேசி அவங்க அந்த இடத்துல அந்த ஹேண்டிகேப்டு குழந்தைய வந்து ஹேண்டிகேப்டாக மைண்டில் வளர்க்குறீங்கன்றது தான் அவங்கள உள்ள என்னமோ செய்யுது. ஒரு 4 அசட்டை விற்றுடலாம், வேண்டாம். 5 லேக்ஸுக்கு வந்து ஒரு 2.5 லேக்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும் இஎம்ஐ. மீதி 2.5 லேக்ஸ் அதுவே அதிகம். 2.5ன்றதே வந்து நம்ம வந்து ஒஸ்ட்லேருந்து ஓரளவுக்கு ஒஸ்ட்டுக்கு கொண்டு வரமே தவிர நம்ம வந்து ரியலாக சொல்லணுன்னா நான் சஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 வருஷம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்க, ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ ஏர்ன் பண்ணுறவங்க அல்லது 10 லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்க 10 வருஷம் அமைதியாக இருந்து கையில் ஒரு 60-70 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடு வாங்கினா
அந்த கடன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நமக்கு எப்போவுமே 10 வருஷம் கழிச்சு விலை கூடிரும்னு நினைப்போம். 10 வருஷம் கழிச்சு விலை கூடத்தான் செய்யும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிறத விட அப்பார்ட்மெண்ட்டோட காம்படிஷன்ஸ் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி 35 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம்னு பெருசாக பேசின விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆவரேஜ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இனியும் 35 lakhs, ஜஸ்ட் 35, ஜஸ்ட் 45ன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப மைண்டில் வந்து அப்படின்னு ஏன் அப்படி வந்துருச்சுன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. இப்போ வந்து 1.5, 1.6, 1.7C அப்படின்னா தான் அது ஏதோ அதெல்லாம் பெரிய விஷயங்க அதெல்லாம் வாங்குறது அப்படின்னு. ஜஸ்ட் 3 crore ஜஸ்ட் அது இங்கேருந்து மேபி இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த 1 crore வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பிளான் ஏதாவது இருக்கும். நீங்கள் 10 லட்சம் வச்சுருந்தா போதும், 25 வருஷம் கட்டினா இதை எடுத்துக்கலாம் அப்படி ஏதோ என்னமோ கொண்டு வந்துடுவாங்க. இந்த நார்மலைஸ் பண்ணுறது மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கையில் கேஷ் இருந்து ஒரு அசெட் வாங்குறதுக்கும் அசெட்டை வாங்கிட்டு நம்ம ஓடி ஓடி கட்டுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒய் டோன்ட் வி நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு 10 years வந்து ஆட் பண்ணுங்கள், இதெல்லாம் விற்றுருங்க, ஒரு 10 years ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா செய்யுங்க. இப்போ இதை கூட நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவு வந்து எவ்வளோ முக்கியமானது. அது கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வரப்போகுது. அவர் ஆல்கஹாலிக்காக மாறிட்டுருக்காரு. இது இப்படி ஒரு அசட் தேவையா? அது ஒரு அசட் வாங்கினதுனால ஃபேமிலி சந்தோஷமாச்சுன்றது போய் ஒரு 4-5 அசட் வாங்கினோம் சார், எல்லாம் பிரிஞ்சிட்டோம் சார் அப்படின்றத வந்து வாழ்க்கை எனக்கு அது புரியல. இந்த 1+1 = 2 வரமாட்டேங்குதே, -2 எங்கேயோ போகுது அது. அதனால் கொஞ்சம் யோசிங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஃபினான்ஷியலாக இல்லாமல் இந்த ஃபினான்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிடுச்சுன்னா, இப்போ இவங்களுக்குள்ள இந்த ரப்சர்னு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கிறதுல இவங்களுக்குள்ள மெதுவாக வந்து இன்டிமெசி காணாமல் போகுது. பர்சனல் லைஃப் இவங்களுக்கு இடையில் இருக்கிறது காணோம். அப்பா அம்மாவாக இருக்கிறதெல்லாம் மாறி எப்போ பார்த்தாலும் குழந்தைங்கள்ட்ட திட்டிகிட்டே இருக்கிறது வர ஆரம்பிக்குது. அவர் இதில் தான் நகர்றாரு. குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட அம்மாவை வந்து ஒரு பில்லி மாதிரி பார்க்குதுங்க. ஆக்சுவலாக அம்மா வந்து குழந்தைங்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்கே பிடிக்கல, குழந்தைங்களுக்கே பிடிக்கல. அம்மா வந்து இப்போல்லாம் வர வர எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு அழுகுது. சின்ன பொண்ணு வந்து ஏம்மா அம்மா திட்டிகிட்டே இருக்காங்கன்னு அவங்க அந்த சின்ன பொண்ணுக்கே உண்டானதில் அவளுக்கு அப்படி பேசுது அது அம்மாவை. அவளுக்கு இன்னும் 4 வீடு வாங்கணுமா அப்படின்ட்டு அந்த குழந்தைய சொல்லுது. ஏன்னா இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் எல்லாம் கவனிக்கிறாங்கல்ல குழந்தைங்க. இப்போ பாருங்கள், இந்த குழந்தைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வீடை பற்றி ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கியாச்சு. இப்போ இந்த வீட்டில் இது ஃப்யூச்சரில் வந்து வாழுமானே தெரியல, சொல்ல முடியாது. இந்த பணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சுன்னா சேர்த்து வச்சதெல்லாம் போயிட்டு என்ன, அதாவது எதை நம்ம ஏற்கனவே கூட இதை பேசியிருக்கோம், எதற்காக எதை இழக்கிறோம். சொத்தை வந்து நிறைய சேர்த்துட்டு எதை இழக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், அதாவது நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம், 4 பேரும் சேர்ந்து எல்லா செலவும் போக 10 லட்சம் வச்சுருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் 4 பேரும் சேர்ந்து எல்லா செலவும் போக 10 கோடி வச்சுருக்கீங்க, ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க. வாட் யூ வாண்ட், எது வேணும்னு முடிவு பண்ணி அப்படின்னு பேசின போது அவங்களுக்கு புரிய வந்தது. தே சோல்ட் அவுட். கொஞ்சம் அந்த பெண்மணி கொஞ்சம் கண்ணிலெல்லாம் தண்ணி வந்துருச்சு அவங்களுக்கு. என்ன சார் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் உடச்சி விட்ருக்கீங்க தெரியுமா, விற்க சொல்கிறீங்க சார் அப்படின்னு கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஒரு மாதிரி இருந்தாங்க. இல்லை அவங்க பாடியிலே சொல்லணும்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கீங்க தெரியுமா நீங்கள். அப்புறம் போனாங்க, அப்புறம் யோசிச்சாங்கன்னு அப்புறம் சொன்னாங்க, ஒரு இல்லை சார் நான் விற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், விற்றுட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் விற்றாச்சு, எல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து இதை இன்வெஸ்ட் செஞ்சு ஒரு கேபிட்டலை உருவாக்கிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் வீடு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இதில் வீடு மட்டும் இல்லை, அதாவது இவர் வரும்போது இவர் ஏன் பொறுக்க முடியாமல் வந்துட்டார்னா, இப்போ அவங்க வந்து ஒரு பென்ஸ் கார் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா வந்து இந்த மாதிரி வீடுக்கெல்லாம் நம்ம போகும்போது பென்ஸ் வந்து அவ்வளோ மதிப்பாக இல்லை, இதுக்கு அடுத்த காருக்கு போகணும்னு சொல்லும்போது தான் பயந்துட்டார் இவர். ஏன் ஆமாம்மா இது வந்து இது வேற எங்கேயோ போயிட்டுருக்குது, இது அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ட்டு தான் வந்துட்டார். அப்புறம் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ மதிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பார்க்குறீங்களான்னு தெரில, ஓல்டு கப்பலாக இருப்பாங்க, ஒரு 15 years பிஃபோர் இருக்கிற மாடல் இருக்கிற ஒரு கார், ஏதோ ஒரு கார்
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னோவான்னு வச்சுங்களேன், இந்த பழைய இன்னோவா அதில் வருவாங்க. இன்னோவா நல்லா க்ளீனாக ப்ராப்பராக இருக்கும். அவங்க வெல் நீட்லி ட்ரெஸ்டு ப்ராப்பராக இருப்பாங்க. வந்து அட்டகாசமாக பேசி அதே காரில் ஏறி போவாங்க. இதுவும் மரியாதை தான். இதே ஒரு ஓல்டு கப்பல் வந்து ஜாகுவாரில் வந்து இறங்குவாங்க, பேசுவாங்க, ஏறி போவாங்க. அதுவும் மரியாதை தான். இது ரெண்டுமே மரியாதை தான். ஆனால் இது ரெண்டுத்தில் அவங்க வந்து ஜாகுவாரை வந்து இஎம்ஐயில் வாங்கி படாத பாடுபட்டு நடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப இயல்பாக நல்லபடியாக பேசி உட்காந்து போகிறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து பேசிட்டு போகிறப்ப அப்படின்னா இது தானே பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வேறு ஏதோ போட்டுக்கிறோம், உள்ளே வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறோம், உதறிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸை நார்மலாக போடுறோம், உள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா இது தானே தேவை. இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்கு பிறகு அப்புறம் அந்த பென்ஸே போதும். இன்னும் கூட சொல்லணுன்னா பென்ஸை விட கூட குறைச்சிக்கலாம் கொஞ்சம். ஆனால் பொதுவாக இந்த உலகம் வந்து நீங்கள் நல்லது ஒரு எப்பவுமே எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் சொல்வார், மாருதி 800லேருந்து மாருதி 800 ஏசி போகிறதுக்கு ரொம்ப யோசிச்சார் அவர். ஏன் இப்படி யோசிச்சிங்க அப்படின்னு. பழைய அப்போ பேசினது நான் சொல்கிறது ஐ திங்க் 20 இயர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன். ஒன்ஸ் ஏசி போயிட்டா திரும்ப 800க்கு வந்து அந்த உலகம் நம்மளை வந்து மதிக்காது. ஒன்று இதுலேயே இருந்துரு, இல்லை ஏறினா அதை மெயின்டைன் பண்ண முடியும்னா இல்லைனா போகாது. அப்போ அந்த நிலையில் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பென்ஸுன்னு போகக்கூடாது. அப்படி போயிட்டோன்னா அதை மெயின்டைன் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும். நான் மெயின்டைன்றது வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம லைஃப்பை டிஸ்டர்ப் செய்யாத ஒரு வெஹிக்கிள். வீட்டுக்கு வெளியில் வெஹிக்கிளை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறது என்ன புத்திசாலித்தனம்? அதில் என்ன நிம்மதி இருக்குது? ஸோ இப்போ அந்த டைவர்ஸுங்கிற அந்த மேட்ருக்கு வருவோம் சார். ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தும் அவங்களுக்கு வந்து அந்த அசட் மேலே தான் அவ்வளோ ஆசை இருந்துச்சுல்ல. டைவர்ஸ்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அசட் மேலே ஆசை அந்த அசட் மேலே ஆசை வந்து அவர் கூட தேவையில்லை அப்படின்ற இடத்துக்கு போனதுக்கு காரணம், அடிப்படை காரணம் வந்து மெதுவாக அந்த அசட்டோட வேல்யூவை பற்றி மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறது. இது ஒரு போதை. இது அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கினது இப்போ வந்து 1.25 கோடின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 6-7 வருஷத்தில். அப்படின்னா இன்னொரு 10 வாங்கி போட்டுட்டா ஒரு 20 கோடி லைஃப் லாங் என் பையன் என் பேரன் வர பிரச்சனை அப்படி போயிடும். அதில் வந்து கணவரே கண்ணில் தெரிய மாட்டேங்கிறாரு. கணவரே வந்து கண்ட தெய்வம்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கண்ணிலே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க அசட் கண்ட தெய்வமாயிட்டார் அவர். அதனால் அவர் கணவரே கண்ணில் தெரியலன்ற லெவலுக்கு போகிறது தான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா சார்? தே ஹவ் சோல்டு அந்த காரை கூட பென்ஸ்லேருந்து அடுத்த வெர்ஷன் யாரோ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க சார். அதனால் அது கூட நாங்கள் அடுத்த வெர்ஷன் அதை விட ஒரு வெர்ஷன் டவுன் ஏதோ அவங்க பிளானிங். ஸோ ரொம்ப இப்போ வந்து சார் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு, கணவன் மனைவி ஹாப்பினஸ், அப்பா அம்மா குழந்தைகள் ஹாப்பினஸ், இது செகண்ட். ஒரு 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 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங், இது தேர்டு. இதுக்கப்புறம் தான் சார் இதெல்லாம் சொத்து அசட்டு இதெல்லாம். அதனால் அதில் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும் அப்படின்னு ஹி வாஸ் ஹாப்பி. அண்டு அந்த மேடமுக்கு கொஞ்சம், அதாவது நாங்கள் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டுருந்தா எல்லாத்தையும் வச்சுருந்துருக்கலாம், சரி போயிடுச்சு, நீங்கள் தான் உங்களை பார்த்தோம் சொத்து போச்சு அப்படின்னு சிரிச்சிடுச்சு. ஓகே சார். இவர் மேடம் வந்து உங்களை பார்த்தோம் சொத்து போச்சு அப்படின்னு சிரிப்பாங்க, அவர் வந்து உங்களை பார்த்தோம் பீஸ் வந்துச்சு அப்படின்னு அவர் சிரிப்பார். ஸோ அசட்டா ஹஸ்பண்டான்னு வந்தபோது ஹஸ்பண்டை காப்பாற்றியமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.